Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. என்ன தீபன் சார் திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமான விஷயம் தாங்க. முதல்ல இது புடிங்களே. தீபன், என்ன இது? முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இது புடிங்க. இன்னைக்கு தீபிகா மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்ணிருக்கா. அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம். அதான் ஸ்வீட் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவங்க டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஆமா மல்லி, கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. தீபிகா அவங்க பதவி போனதுக்கு நாங்க தான் காரணம்னு நினைச்சு எங்க மேல கோவமா இருந்தாங்க. அவங்க ஏற்கனவே நிறைய ப்ரூவ் பண்ண போலீஸ் ஆபீசர் தான். 10 நாள் சஸ்பென்ஷன் தானே. எனவே அவங்க எப்படியும் ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்க மறுபடியும் டியூட்டில சேர்ந்ததுக்கு நீங்க எதுக்கு எங்களுக்கு ஸ்வீட் தரீங்க? அது அவங்களோட திறமை தீபன். சஸ்பென்ஷன் முடிஞ்சு டியூட்டியில சேர்றது வேற, சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகி டியூட்டியில சேர்றது வேற. இப்ப இந்த கவினை அரெஸ்ட் பண்ணதுக்கு தீபிகா ஹெல்ப் பண்ணதுனால சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணி அவளை டியூட்டியில சேர்த்திருக்காங்க. இந்த பெருமை உங்களால தானே கிடைச்சிருக்கு விஜய். நாங்க என்ன செஞ்சோம் தீபன் சார்? பாருங்க, நீங்க இந்த தகவலை ரொம்ப பெருந்தன்மையா தீபிகா கிட்ட சொல்றீங்க. நீங்களே இந்த விஷயத்த கமிஷனர் ஆபீஸ்க்கோ இல்ல இப்ப இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்டே கொண்டு போயிருந்தீங்கன்னா அந்த ஃபுல் கிரெடிட்ஸும் அவங்களுக்கு தான் போயிருக்கும். அப்படி இல்லாம இன்னைக்கு டிபார்ட்மெண்டே தீபிகாவை பாராட்டுது இல்ல, அதுக்கு யார் காரணம்? நீங்க தான். எப்படியும் அவங்க கோபம் குறைஞ்சா சரி. ரொம்ப முக்கியமா எங்க மேல இருக்கிற கோவம் அவங்களுக்கு தீரணும். அந்த சுடரோட கேஸ் இதோட முடிஞ்சிடும். இனிமே நிச்சயமா தீபிகா உங்களோட ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பா. நான் ஜெயிச்சிட்டேன். நான் மறுபடியும் ஜெயிச்சிட்டேன். வெண்பா, என்ன இதெல்லாம்? வின் பண்ணலாம், ஆனா இப்பெல்லாம் கத்த கூடாது. டாடா சொல்லிருக்கல, வின் பண்ணா ஜென்டலா கை கொடுக்கணும்னு சொல்லிருக்கல. டாடா, அதெல்லாம் டோர்னமெண்ட்ல தான் டாடா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டல இப்படி ஜாலியா விளையாடணும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில தான் முக்கியமா அப்படி இருக்கணும் வெண்பா. அவங்க மனசு ஹர்ட் ஆகும்ல. மல்லிமா ஐசனோட ஃப்ரெண்டுமா, அவ அப்படிலாம் ஃபீல் பண்ண மாட்டா. அது மட்டும் இல்லாம அவளும் செம்மையா ஆடுவா மல்லிமா. நல்ல டஃப் குடுக்குறா. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா அவளும் ப்ரோ ஆயிடுவா. வெண்பா, வா நம்ம இன்னொரு கேம் விளையாடலாமா? ஐசு, நீ எத்தனை கேம் விளையாடினாலும் என்ன நீ வின் பண்ண முடியாது. சரி, அது இந்த போர்ட்ல பாத்துடலாம். 1 2 3 ஸ்டார்ட். நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்து வரேன். தீபன் உட்காருங்க. அம்மா, கிரவுண்டுக்கு போனீங்களா தீபன்? இவங்க ரெண்டு பேரோட ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கா? ஏதாவது விசாரிச்சீங்களா? அதான் ரெண்டு பேரும் செம்மையா ஓடுறாங்களே. அந்த பிடி மாஸ்டர் வெண்பா இஷ்யூ மேலதான் செம்ம கான்பிடென்ட்டா இருக்காரு. மண்டே இன்டர் ஸ்கூல் ரேஸ் நடக்க போகுது. அதுல வெண்பா இஷ்யூ டீம் தான் வின் பண்ணணும்னு மாஸ்டர் சொல்லிட்டே இருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தீபன். ரிலே ரேஸ்ல இவங்க கண்டிப்பா ஜெயிக்கணும். நானும் அதுக்காக சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். ஆமாமா, 100 மீட்டர்ல யாரோ ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும். ரிலே ரேஸ்ல ரெண்டு பேரும் வின் பண்ணட்டும். அப்பதான் அவங்களோட டீம் ஸ்பிரிட் நல்லா இருக்கும். கண்டிப்பா வின் பண்ணுவாங்க விஜய். குடு. Thank you. வெண்பா, ஐஷு பாத்து. ஐஷு, டாடி, என்னாச்சு? டாடி, எரியுது. ஐஷு, என்னாச்சு? ஐஷு, என்னப்பா? கப் எடுக்கும்போது கவனமா எடுக்க இரு வேண்டாமா? இரு இரு விடு விடு, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். வலிக்குது. ஐஷு, ஐஷோ, இருமா இருமா. எரியுது, எரியுது டாடி. மல்லி, வலிக்குது. ரொம்ப சூடா இருந்துச்சா? ஏங்க, குழந்தைக்கு எப்படி சூடா கொடுப்பாங்க? பாதி சூடுதாங்க இருந்துச்சு. டாடி ரொம்ப எரியுது. ஐயோ எரியுது. இருங்க, நான் ஐஸ் வாட்டர் கொண்டு வரேன். சீக்கிரம். இருமா இருமா இருமா. எரியுது. இருப்பா, ஒரு நிமிஷம் இரு. கையை ஃப்ரீயா விடு, ஃப்ரீயா விடு. இரு இரு. எரியுது டாடி. நகருங்க, ஒத்தரம் கொடுக்கலாம். ஐயோ ஐஷு காட்டுறேன். மெதுவா. மல்லி, கை சவந்துருச்சு பாரு. ஓகேவாடா? இல்ல வேணா டாக்டர் கிட்ட போலாமா? ஓகே தான் நினைக்கிறேன் டாடி. ஆனாலும் வலிக்குது. சரி சரி சரி. அம்மா அது போகும்போது முடிவு பண்ணிக்கலாம். ஓகே விஜய், நான் கிளம்பட்டுமா? குழந்தைக்கு எங்க வீட்டுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. டாடா, ஐஷுக்கு ஹெல்திங்ஸ் கையில பட்டதை விட 2 தடவை என் கூட தோத்துட்டா. அதான் ரொம்ப வலிக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஐஷு? வெண்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது.
சும்மா ஜாலியா தான் தாடா பேசிக்கிட்டோம். பரவாயில்ல அங்கிள், அவ சொல்லட்டும். நான் தோத்துட்டு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கு. ஆனா நான் நிச்சயமா உன்னை வின் பண்ணுவேன். உன்னால என்ன வின் பண்ணவே முடியாது. நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வருவேன், அப்ப நான் உன்னை வின் பண்ணுவேன். அதுக்குள்ள நானும் பிராக்டிஸ் பண்ணி உன்னோட முன்னாடி போயிடுவேனே. பார்க்கலாமா? பார்க்கலாம் பார்க்கலாம். நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து உன்னை தெரிச்சு ஓட விடுறேன். சரி போலாமா? வா போறேங்க. பாத்துக்கோங்க. பாய். டாடி ரொம்ப எரியுது டாடி. என்னடா? ஐயோ முடியல டாடி, சரி வலிக்குது. சரி 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 ஓகே 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 எரியுது டாடி. உட்காருங்க. அப்பா வெட் கிளாத் எடுத்துட்டு வந்து தொடச்சு விட்டு அப்புறம் ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன். சீக்கிரம் எடுத்துட்டு ஓகே வாங்க ஓகே டாடி. இந்த வரேன். வெண்பா, செஸ்ல என்னால உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றியா? கண்டிப்பா உன்னை நான் ஜெயிச்சு காட்டுறேன்டி. நான் இப்பவே பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன். ஐஷோ என்ன ஐஷோ உடனே மொபைல் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கணுமா? ஒரு நேரம் சும்மா இருக்க கூடாதா? கை காட்டு. வெண்பா அவளை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்றா. எனக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் இப்பல இருந்தே பிராக்டிஸ் பண்ண போறேன். நீயும் வெண்பாவும் எத்தனை கேம் விளையாடுனீங்க? 3 கேம்ஸ். 3 கேம்லயுமா நீ தோத்து போயிட்ட? ஆமா டாடி, 3 கேம்லயும் தோத்துட்டேன். அதுலயும் அவன் ரொம்ப ஃபாஸ்டா 4 மூவ்லாம் கொடுத்துட்டு இருந்தா. அது எப்படி பிரேக் பண்றதுன்னே தெரியல. அது ரொம்ப ஈஸி தான். அத நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். ஓகே? தீபன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐஷுக்கு என்னாச்சு? பதறாத ஹாட் வாட்டர் கொட்டிடுச்சு. ஹாட் வாட்டர் கொட்டிடுச்சா? அது எப்படி ஹாட் வாட்டர் கொட்டும்? ஐஷு என்னமாச்சு? மம்மி, நானும் டாடியும் வெண்பா வீட்டுக்கு போனோம். மல்லி ஆண்டி எங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. அது என் மேல கொட்டிடுச்சு. மல்லி கொட்டிட்டாளா? கை காட்டு. ரொம்ப பெரிய காயமா இருக்கா? ஏய் லேசா செவந்துருச்சு, அவ்வளவுதான். ஆயின்மெண்ட் போட்டா சரியாயிடும். இப்படிதான் குழந்தை விஷயத்துல அலட்சியமா இருப்பியா? கொப்பளிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? அதான் அப்படி ஆகல, விடு. அவ வேணும்னு ஏதாவது செஞ்சிருப்பா. குழந்தைங்க குடிக்கிற ஹெல்த் ட்ரிங்க யாராவது இவ்வளவு சுட கொண்டு வருவாங்களா? ஹெல்த் ட்ரிங்க் குடுக்கிற சாக்குல ஐஷு கையில கொட்டுறதுதான் அவளோட நோக்கமே. எப்படியாவது ஐஷுவை ரன்னிங் காம்படிஷன்ல ஓட விடாம பண்ணணும். அதுக்குதான் அவ இந்த வேலையை பண்ணிருக்கா. தீபிகா, அவங்களையே ரொம்பவும் பிளேம் பண்ணாத. அவங்க அப்படி பண்றவங்களும் இல்ல. ஏய், அவங்க அப்படிப்பட்டவங்களா இருந்தா நான் பழக வேணாம். நீ உன்னோட கிளையண்ட்னா ரொம்ப விசுவாசம் காட்டுவே தீபன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கு கிளையண்ட் முக்கியமா நான் முக்கியமானு கேட்டா நீ கிளையண்ட் தான் சொல்லுவ. இப்ப கூட ஹாட் வாட்டர் கொட்டிடுச்சுன்னு சொல்லி உன் கிளையண்ட காப்பாத்த தானே பாக்குற. மல்லி வீட்டுல ஹெல்த் ட்ரிங்க் கொட்டிடுச்சுன்னு சொன்னா நீ இப்படிதான் சீன் கிரியேட் பண்ணுவ. அது வேணாம் தான் நான் மாத்தி சொன்னேன். இங்க பாருப்பா, நான் உன்னோட ரொம்ப நாள் குடும்பம் நடத்திருக்கேன். நீ யாரு என்ன பண்ணுவேன்னு என் ரத்தத்துல பதிஞ்சிருச்சு. அதனால புதுசா நீ எதுவும் கதை சொல்ல வேண்டாம். என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். எங்களை இப்படியே விட்டுரு. இனிமே என் பொண்ணு அந்த மல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போற வேலையெல்லாம் வச்சுக்காத. தீபிகா, ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. இப்ப நீ மறுபடியும் டியூட்டில சேர்ந்திருக்கியே, அதுக்கு காரணமே விஜயும் மல்லியும் தான். என்ன சொல்ற? விஜயும் மல்லியுமா? என்னோட சோர்ஸ், ஸ்ட்ராங்கான சோர்ஸ்னு சொன்னேன்ல, அது விஜயும் மல்லியும் தான். அவங்க தான் என் ஆபீஸ்க்கு வந்து இந்த விஷயத்தையே சொன்னாங்க. தீபன், நாங்க அந்த எனிமிட்டிய ஒரு முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அவங்க சஸ்பெண்ட் ஆனதுக்கு மல்லியும் நானும் தான் காரணம்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கவின் தகவலை அவங்க கிட்ட சொன்னா அவங்க முயற்சியில அவங்க கண்டிப்பா கவினை பிடிக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணுவாங்க. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.